ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமா இருக்கிறேன். இங்க அமெரிக்காவில் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. கிரிப்டோ கிளாரிட்டி ஆக்ட் பில் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா பாஸ் ஆகல. பட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், பாசிட்டிவ் வேவ்ஸ் தெரியுது மார்க்கெட்ல நல்ல நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு இங்க 19ஆம் தேதி, ஆகஸ்ட் 19ஆம் தேதி அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒயிட் ஹவுஸ்ல, வாஷிங்டன்ல ஒயிட் ஹவுஸ்ல அவர் ஓன் பிரெமிசஸ்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. கிரிப்டோ கரன்சிக்கு சம்பந்தப்பட்ட, இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருமே அசம்பிள் பண்ணிருக்காரு. பெரிய ஆளுங்க எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாம் மீட்டிங்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனரும், அதுக்கப்புறம் CFTC கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷனரும் இவங்க எல்லாம் அட்டெண்ட் ஆனாங்க. அவங்க எல்லாம் பேசினாங்க. நல்லா ஃபியூச்சர்ஸ் CFTC சேர்மன் அவர் ரொம்ப நல்லா பேசினாரு. அவர் சொன்னார், இது ரொம்ப நாள் முன்னாலேயே பண்ண வேண்டியது, இத்தனை நாளுக்கு அப்புறம் பண்றாங்க, இதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது, நல்ல ஃபியூச்சர் இருக்குதுக்கு, இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது. ட்ரம்ப் சார் பிடிவாதமா இருக்காரு, எப்படியாவது இதை ரெகுலேட் பண்ணிடணும், கிளாரிட்டி ஆக்ட செனேட்ல ஓட்டிங் பண்ணிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. பார்ப்போம் அவர் எவ்வளவு வரைக்கும் முடியுதுன்னு. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு பாட்டு வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க அவங்க SEC அவர் என்ன சொல்றாருன்னா, SEC CFTC அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு கொடுத்துடலாம் செனேட்ல அது பில் பாஸ் ஆன மாதிரி தான். ஆல்மோஸ்ட் 50% பில் பாஸ் ஆன மாதிரி தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அதுதான் நடக்குது. அது என்னன்னா, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் கிரிப்டோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆகட்டும், எக்ஸ்சேஞ்சஸ் பீப்புள் ஆகட்டும், காயின் டெவலப் பண்ற கம்பெனிஸ்க்கு ஆகட்டும், எல்லா கம்பெனிஸ்க்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் வைக்கிறோம் நாங்க ரூல்ஸ். நாங்க யாருக்கும் எகெயின்ஸ்டா ரூல்ஸ் எதுவும் வைக்கல, நல்லா இருக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. இது ஒரு சந்தோஷமான நாள். இன்னைக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேவ் தெரிஞ்சது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மாசம் நம்ம மார்ச்ல பார்த்தோம் ஒரு பம்ப் வந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் இப்பதான் திருப்பியும் மார்க்கெட் மூவ் ஆகுது. பிட்காயின் இன்னைக்கு மாத்திரம் $5,000 மேலேயே ஏறி இருக்கு, மேல வந்திருக்கு. 62,000 63,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது. தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ற டைமுக்கு அவன் $69,000 $70,000 கிட்ட வந்திருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அருமையான விஷயம். நல்ல பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் நாட் ஓன்லி பிட்காயின், எத்தீரியம் ஒண்ணு இன்னைக்கு காலையில இருந்து $500 ஏறி இருக்குன்னா பாருங்களேன். நல்ல அருமையா ஏறுது, கிடுகிடுன்னு. 1,80,000 நம்ம இந்தியன் மணில இருந்த எத்தீரியம் இன்னைக்கு 2,28,000. நான் இந்த வீடியோ பண்ற டைமுக்கு ஈவினிங், மார்னிங்ல இருந்து ஈவினிங்குள்ள. அது மாதிரி எத்தீரியம் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், எத்தீரியம் பாத்துக்கங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 14ஆம் தேதி அது கேம் சேஞ்சர் நாள் ஆகும் எத்தீரியம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்துக்கங்க எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இப்போக்கும் நாட் லேட், இன்னும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே லோல இருக்கிறதால. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். இது முடிஞ்சு போன மாதிரி இல்ல, இன்னும் கிளாரிட்டி ஆக்ட் செனேட்ல ஓட்டிங் நடக்கணும். கண்டிப்பா செனேட்ல ஓட்டிங் நடந்துதான் சேரணும். அதுக்கு ட்ரம்ப் சார் என்ன சொல்றாருன்னா, இதுக்குள்ள செப்டம்பர் 14ஆம் தேதி மேலதான், 15ஆம் தேதி தான் திருப்பியும் செனேட் கூடுதல்ன்றது ஸ்டார்ட் ஆகும். நமக்கு எப்படி அசம்பிளி செஷன்ஸ் நடக்குமோ அதே மாதிரி இங்க அமெரிக்கால செனேட்ல செஷன்ஸ் நடக்கும். அது நெக்ஸ்ட் செப்டம்பர் மாசத்துல தான் இருக்கும். அந்த டைம்ல தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் இப்போ ட்ரம்ப் சார் ஸ்ட்ராங்கா கொண்டு வராரு. எப்படியாவது இப்போ செனேட்டை கூட்டி நீங்க இந்த பில்ல
பாஸ் பண்ண வைங்க. ஒரு 5 நாள் கூட்டுங்க. கூட்டி எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி அப்போசிஷன் பார்ட்டி டெமோக்ராட் பார்ட்டிக்காரங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்ற அது மாதிரி இருக்க நிலவரம் நல்லா பாசிட்டிவா இருக்கு. இன்னும் பம்ப் ஆகும். பட் பாத்துக்கங்க, இன்னும் கிளாரிட்டி ஆக்ட் பில் முழுசா முடியல. இது பாதி கட்டம் வந்திருக்கு. இன்னும் முழுசா முடியணும். முழுசா முடிஞ்சு அங்கிருந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். திருப்பி இன்னும் ஒரு 60 days டைம் கொடுத்திருக்காரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணாக்க 60 days டைம் இருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு மார்க்கெட் நல்லா இருக்கும். நமக்கு ஆல்மோஸ்ட் 2026 இன்னும் ஒரு 5 மாசம் தான் இருக்கு. இந்த 5 மாசம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லதான் இருக்கும் மார்க்கெட். ஓவராலா மார்க்கெட் ட்ரெண்ட் 2027 தான் சேஞ்ச் ஆகும். நல்லா மார்க்கெட் மேல போகும். இப்போ நீங்க பாத்துக்க வேண்டிய காயின்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க. நான் ரெகுலரா சொல்ற காயின்ஸ் பாத்துக்கங்க. அதெல்லாம் ஏறுது, கண்டிப்பா மேல போகும் மார்க்கெட். சொலானா ஒண்ணு நல்லா ஏறுது. எக்ஸ்ஆர்பி நான் இந்த வீடியோ பண்ற டைமுக்கு 113 ரூபாய் கிட்ட வந்தது. அப்படின்னா பாருங்க, எல்லாம் ஸ்பீடா வேகமா வித்தின் ஹவர்ஸ் இங்க 98 ரூபாய் கிட்ட இருந்தது, கிட்டத்தட்ட 113 ரூபாய் கிட்ட வந்திருக்குன்னா பாருங்க, நல்லா இருக்கு மார்க்கெட். ஏதாவது ஆல்ட் காயின்ஸ் பை பண்றதா இருந்தா பை பண்ணிக்கோங்க. எத்தீரியம் ஒண்ணு மிஸ் பண்ணாதீங்க. அது எப்போ கிடுகிட நல்ல காசு கொடுக்குற காயின், நல்ல ஃபியூச்சர்ல இது ஒரு கோல்டுங்க. பிட்காயின் எத்தீரியம் டிஜிட்டல் கோல்டு. அது மாத்திரம் மறந்துடாதீங்க. ஃபியூச்சர்ல இது அருமையான அசெட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.